கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, அடேங்கப்பா, லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு ரொம்ப ரொம்ப சூப்பர். எப்பயுமே லாபம் அப்படின்றதும் இந்த 11ஆம் வீடு தான் லாபம். லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது லாபகரமான அனைத்து விஷயங்களுமே நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். லாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கூடாத கிரக அமைப்புகள் இருந்தால் கூட அவங்க தீமை செய்ய மாட்டாங்க, நன்மை செய்யாமல் இருப்பாங்களே ஒழிய, பட் தீமை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கடகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் 8ல் தான் இருக்கார். ஆனால் இப்போ குரு லாபஸ்தானத்துக்கு வரும்போது அந்த 8ஆம் வீட்டில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி கூட உங்களுக்கு பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு குரு கற்றுக் கொடுத்துருவார். இது எப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை படிப்பே வரல அப்படின்னு உட்கார்ந்துட்டுருக்கு. அப்போது நிறைய இந்த டைமில் நீங்கள் மட்டும் மார்க் எடுக்கலை அப்படின்னா நான் 10th ப்ரமோட்டே பண்ண மாட்டேன், ப்ரமோட் பண்ணிவிடுவேன் 9th ஸ்டாண்டர்டில் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம் பிரின்சிபல். அப்போது இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனால் இப்போ லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக அவனுக்கு இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிடுவான், அவனுக்கு சில டெக்னிக் புரியலை, அதை புரிய வச்சா அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னு கை கொடுக்க ஒருத்தர் வருவார். அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கு என்ன, அப்போது எக்ஸாம் எழுதுவான் இந்த பையன். எழுதும்போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவன் 15, 18 மார்க் வாங்கிட்டு இருந்தான், எத்தனை தடவை ரிவிஷன்லேயும் இப்படி தான் வாங்கினா, எப்படி அவனுக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சு அவன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 70, 80 வந்துட்டான் அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. ஏன் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன், புதன், சூரியன் போயிடுறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி 12ல் போய் வர உட்கார்ந்துடுறார். அப்போ அந்த இடத்துல விரயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ரியலி குட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, உங்களுடைய சந்திராஷ்டமம் இந்த தடவை ரொம்ப 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 கடுமையாக இருக்கும். ஸோ சந்திராஷ்டமத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் சந்திரன் போகும் தான் சந்திராஷ்டமம். அந்த 8ஆம் வீட்டில் தான் ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். சனி பெயர்ச்சி 6 வரைக்கும் இது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் இந்த ஜூன் மாதம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சனி பகவான் உங்களுக்கு செவ்வாயை பார்க்குறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சிறப்பு அல்ல. நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும், சிறப்பு அல்ல. அப்போது நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்தாலே இட்ஸ் கால் புணர்ப்பு யோகம். அந்த புணர்ப்புன்னா மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்ன்றது தான் புணர்ப்பு. அந்த இடத்துல செவ்வாயும் சேர்றதுனால சந்திராஷ்டம சமயத்தில் நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒருத்தரை சொன்னால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். நான் கடைசியில் உங்களுக்கு என்னைக்கு அந்த சந்திராஷ்டம் வருதுன்றதும் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ரொட்டீன்லேயே கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, யாரோ அந்த வண்டியை அவங்க தான் முட்டினா அப்படின்னா கூட ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு போனாலே பெரிய பிரச்சனை வரும். ஸோ அந்த இடத்துல வண்டியில் போகாமல் இருக்கக்கூடாது, பட் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் அரளியை நீங்கள் உங்கள் வண்டியில் வச்சுருப்போங்க, உங்கள் டேஷ்போர்டில் கொஞ்சம் அரளி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வீலர்னால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அரளி வச்சுக்கோங்க, ஒரு எலுமிச்சைப்பழம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ப்ளஸ். சரி, இந்த டைமில் நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னா, ஆன்சைட்டுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டில் ராகு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் பிஸ்னஸில் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்றைக்கி உள்நாடு வெளிநாடுலாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணி அதன் மூலிமா லாபகரமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு யோகா டீச்சராகவே இருக்கீங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யோகா வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. அப்போ ஒருத்தரோட தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா ஹெல்த்தி ஆயிட்டேன்னு. அப்போ ஏங்க நீங்கள் ஒரு ஆன்சைட்லேயே யோகா பண்ணால் என்னங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபீஸை விட அதிகமாகவும் வாங்கலாம். உங்களுடைய பேரு புகழும் அதிகமாகும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கெட் கனெக்டிவிட்டி வித் சம்திங் அப்ராட் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய ப்ளஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, குரு கிரகம் உங்களுக்கு மாதம் முழுக்க வருடம் முழுக்க சூப்பராக இருக்குது. பட் மற்ற கிரகங்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பாயிண்ட்ல இருக்குது. பட் குரு ஆல்வேஸ் குட் பொசிஷனில் தான் இருக்கார், அதனால சந்தோஷப்படணும். பட் இப்போ செவ்வாய் அப்படின்ற கிரகம் ரொம்ப சரியில்லாததுனால நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்களுக்காக போய் பேசினேன்னு சொல்லி பிரச்சனையை இழுத்திருக்கக்கூடாது. நண்பர்களுக்காக பேசினேன்னு பிரச்சனையை இழுத்துக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா, சும்மா நீங்கள் கதவை திறந்தாலே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்களாக போய் நின்று பேசுனீங்கன்னா பிரச்சனையை வாவான்னு கூப்பிடுறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். தயவு செஞ்சு யாருக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஷூரிட்டி சிக்னேச்சர் எல்லாம் போட்டுறாதீங்க. நீங்கள் ஓகே நான் இருக்கேன் கொடுப்பா அப்படின்ற வார்த்தையே இப்போ சொல்லக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 9ல் சனி செவ்வாயை பார்க்கிறார் அப்படின்றது. ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப அலர்ட். எதில் அப்படின்னா, எந்த இடத்துலையும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு வந்துடக்கூடாது, வம்புகள் வந்துடக்கூடாது. எது எடுத்தாலும் சாந்தமாக நீங்கள் போகணும். அரசு வழி அணுகுங்கள் இல்லை. அதே மாதிரி அரசு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பில் கட்டுறது, நார்மல் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டுமே, அது கூட 15ஆம் தேதினா நீங்கள் 5ஆம் தேதியை நீங்கள் வந்து கட்டிடணும். உங்களுடைய ஜிஎஸ்டி இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களுக்கு 14ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்டன்ட்டோடலாம் கூட நீங்கள் காஷனாக இருக்கணும். அவங்க மறந்துட்டாலும் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அவங்க சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் வித் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் மற்றவங்க பண்ணி கூட உங்கள் மேலே பழி வர்றதுக்கும், அதுக்காக விரயங்கள் ஆகிறதுக்கும், செலவுகள் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே காமிக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்றது பல ரூபத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி விரைய செலவுகள் எக்கச்சக்கமாக காமிக்குது. அந்த இடத்துல நிதானத்தோட ஹியூமனிட்டியோட நடந்துக்கணும். பொதுவாகவே கடகராசி கடகலக்ன அன்பர்கள் வந்து அன்புக்குரியவர்கள். அந்த அன்பை முன்னாடி வச்சு மற்ற விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னாலே திங்ஸ் வில் பி வெரி கிளியர். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, கடகம்னா சந்திரன், அந்த சந்திரன்னா திருப்பதி. ஸோ திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள், திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம வெங்கடேஷ பெருமாளினுடைய ஸ்லோகங்கள், பெருமாளினுடைய ஸ்லோகங்கள், விஷ்ணு சகசரநாமம், இதெல்லாம் நீங்கள் தினமும் கேளுங்க. தினமும் துளசி தீர்த்தம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. ஜூன் மாதம் சிவனேன்னு மூவ் ஆகிட்டு போயிடணும், எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் காஷனாக இருங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் முதல்லையே லீவுன்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவங்க அதை மறந்துருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த இடத்துல உனக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லும்போது அகைன் நீ தானேப்பா சொல்லணும், உனக்கு நான் அப்ரூவ் பண்ணியிருப்பேன் 15 நாள் முன்னாடி, அப்போ கூட அப்படியே விட்டுருவியா அப்படின்னு உங்களை வந்து பெரிய பிரச்சனைக்குள்ள, உங்களால் தான் அந்த பிஸ்னஸே போச்சுன்னு, ப்ராஜெக்டே போச்சுன்னு ஃபயர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அலர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த நிமிஷமும் அலர்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும். வண்டி ஓட்டும்போது, ஒரு முடிவுகள் சொல்லும்போது ப்ரீ ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அகெயின் நீங்கள் அலர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு மெடிடேஷன்லாம் பண்ண டைம் இல்லை, ஒன்றும் வரி இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சிவனேன்னு உட்காருங்க. டெய்லி உங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே உங்களுடைய பிரெயினை வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தொழில் சம்பந்தமாக உங்களுடைய அதிகாரிகளோட பேசும்போதும், நீங்கள் ஒரு பில் கட்ட போகிறீங்க, அப்போ அந்த பில் கலெக்டர்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் கடகடான்னு போயிடும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப காஷனாக இருக்கணுன்றது
ஞாபகம் வச்சுக்கணும். கடக ராசிக்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா 26ஆம் தேதி 1:50 நடு ஜாமத்திலேருந்து 28ஆம் தேதி காலையில் 4:32 வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நைட்டில் ரொம்பவே கடந்துடுறீங்க. பட் நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.